நாம் எல்லா முதல் வாரமும் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தின் காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த மாதத்திலும் கூட நாம் அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமேன். இந்த நாகும் எழுதின புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது. இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமேன். கடந்த மாதத்திலே ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தம், போன மாதத்தில் நான் வாக்குத்தத்தை குறித்து ஏன் வாக்குத்தத்தம் என்று சொல்லி நான் சில காரியங்களை உங்களோடு கூட பேசினேன். இந்த வாக்குத்தத்தம் நம்மை விசுவாசத்திலே வளர பண்ணுகிறதா இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் நம்மை விசுவாச பாதையிலே இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. கடந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு அவர் செய்கிறதான உதவியை குறித்து நம்மோடு கூட பேசினார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி. ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தாரா? உங்கள் நெருக்கத்தில் உங்களோடு கூட இருந்தாரா? ஆமேன். உங்கள் தேவைகளில் உங்களுக்கு உதவி செய்தாரா? எல்லாவற்றிலும் உதவி செய்கிறதான தேவனாய் இருக்கிறார். ஆமேன். நம் காற்றையும் பார்க்க மாட்டோம், கடலையும் பார்க்க மாட்டோம், ஆனால் நம்முடைய என்ன தேவை என்று சொல்லி அறிந்திருக்கிறதான தேவன் நம்மை இந்த பள்ளத்தாக்கை தண்ணீரினால் நிரப்புகிறதான தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஏற்ற நேரத்திலே நமக்கு உதவி செய்கிறதான தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே உதவி செய்திருப்பார் என்று சொல்லி நான் உங்களுக்கு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த மாதத்திலும் தேவன் சொல்லுகிறதான இந்த வார்த்தை, இப்பொழுதும் நான் உங்கள் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து அவன் உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்முடைய தேவன் இரட்சகராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் விடுவிக்கிறதான தேவனாய் இருக்கிறார். ஆதி முதலாகவே பிசாசு ஆதாம் ஏவாளை வஞ்சித்த நாள் முதல் இந்த உலகம் பாவத்தினாலும் மரணத்தினாலும் கட்டப்பட்டிருந்தது. இந்த உலகம் மரணத்தினாலே கட்டப்பட்டிருந்ததான நிலைமையிலே நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். வாசிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமேன். கிறிஸ்து என்னும் இரட்சகர் நம்மை ரட்சிக்கிறதான தேவன், நம்மை விடுவிக்கிறதான தேவன், நமக்கு விடுதலை கட்டளையிடுகிறதான தேவன் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆகையால் தான் அவருடைய பெயரை குறித்து சொல்லும் பொழுது அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அந்த இயேசுவுடைய பெயரை குறித்ததான அர்த்தத்தை அங்கே சொல்லுகிறதை வாசிக்க முடியும். அவர் இரட்சகராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நம்முடைய தேவன் விடுதலையாக்குகிறதான தேவன். ஆமென். எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விடுதலையாக்குகிறதான தேவனாய் இருக்கிறார். நாகும் இந்த வசனங்களை சொல்வதற்கு முன்பதாக இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதையும் இந்த ஜனங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். நாகும் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞர்களுக்காக கோபத்தை வைக்கிறவர். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிற. 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போம். அவர் பிரசன்னத்தில் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போகும் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுள்ளதான தேவன் என்பதை இங்கே நாகும் இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பதாக இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் உங்களை நுகத்தை மாற்றுவார், கர்த்தர் உங்கள் கயிறுகளை அறுப்பார் என்று சொல்வதற்கு முன்பதாக இந்த தேவன் எப்படிப்பட்ட
கட்டப்பட்டவர் என்பதை நாகும் அங்கே சொல்லுகிறதான காரியத்தை அங்கே வாசிக்க முடியும். நம்முடைய தேவன் சர்வ வல்லவராயிருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமாகிய தேவனாயிருக்கிறார். அந்த தேவன் நம்மை விடுவிப்பார் என்று சொன்னால் ஒருவனாலும் கட்ட முடியாது. அந்த தேவன் ஒருவனை கட்டுவார் என்று சொன்னால் ஒருவனால் அவனை விடுவிக்க முடியாது. அவர் பராக்கிரமம் உள்ளவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக பிறந்ததான தேவன். தாவீது நூலிலே நமக்கு இரட்சகராய் அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை விடுவிக்கும்படியாக சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் நமக்கு பிறந்திருக்கிறார். ஆமென். இந்த பிசாசு அநேக நுகங்களினாலே, இந்த பிசாசு அநேக கட்டுகளினாலே இன்றைக்கு கடைசி காலத்திலே மனிதனை கட்டிக்கொண்டே இருக்கிறான். ஆமென். மனிதன் அநேக உபாதைகளினாலே கட்டப்பட்டிருக்கிறோம், அநேக காரியங்களினாலே கட்டப்பட்டிருக்கிறோம், அநேக சூழ்நிலைகளை கட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென். அந்த தேவன் அந்த உபாதையிலே நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நிலைமையிலே நீங்கள் யோசித்து பார்க்கலாம். சில நேரங்களிலே வியாதினாலே நாம் கட்டப்பட்டிருக்கலாம், சில நேரங்களிலே பாவ கயிறுகளினால் நாம் கட்டப்பட்டிருக்கலாம், அநேக நேரங்களிலே பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை என்று சொல்லி பாவத்தை விட நமக்கு விருப்பம் இருந்தாலும் நன்மை செய்ய பவுல் சொல்லும் பொழுது நன்மை செய்ய எனக்கு விருப்பம் உண்டு, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். விருப்பம் இருக்கிறது, விட்டு விடும்படியாக விருப்பம் இருக்கிறது, ஆனால் சில நேரங்களிலே இந்த கயிறுகளினாலே பிசாசு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான், பிசாசு கட்டி கொண்டிருக்கிறான். அநேக பாரங்கள் நாம் சோர்ந்து போகும்படியாக, நாம் இல்லைப்படைந்து போகும்படியாக, இனி வாழ்வதற்கு எனக்கு எந்த ஒரு காரணமுமே இல்லை என்று சொல்லி அநேக பிரச்சனைகள் என்கிறதான நுகத்தை கொண்டு வந்து, அநேக பாரமான நுகத்தை நம்மேலே சுமத்தி இந்த விசுவாச வாழ்க்கையிலே பிசாசு ஓடவிடாமல் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இல்லாமல் போகும்படியாக, ஆமென், நம்மை அழிக்கும்படியாக, நம்மை சிலைக்குள் நம்மை நிர்மூலமாக்கும்படியாக பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் நம்முடைய தேவனோ நம்மை விடுவிக்கிறதான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே, இந்த புதிய மாதத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒருவேளை உங்கள் சூழ்நிலை மாறவில்லை, என்னுடைய சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற எனக்கு வாய்ப்பே இல்லை, இந்த கட்டுகளிலிருந்து, இந்த நுகத்திலிருந்து எனக்கு விடுதலை பெற எனக்கு வாய்ப்பே இல்லை, என்னால் முடியலை என்று சொல்லி அநேக நேரங்களில் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? இந்த வாழ்க்கை, இந்த நிர்பந்தமான மனுஷன் யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க கூடும் என்று சொல்லி கட்டுகளோடு கூட வந்திருக்கிறீங்களா? நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறதான தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நிலைநிறுத்துகிறதான தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் உங்களுக்கு விரோதமாக என்ன காரியங்களை வேணும் சொல்லலாம், உங்களை இல்லாமல் ஆக்குவேன் என்று சொல்லி. ஆமென். உங்களை இல்லாமல் ஆக்குவேன். பிசாசு உங்களுக்கு விரோதமாக உங்களை இல்லாமல் ஆக்குவேன், உன் வாழ்க்கையில இப்படிப்பட்டதான நுகத்தை கொண்டு வந்து உன்னை இல்லாமல் ஆக்குவேன், உன்னை அழித்து போடுவேன் என்று சொல்லி பிசாசு கர்ஜித்து கொண்டிருந்தாலும் நம்மோடு கூட இருக்கிறதான தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட கண்களை மூடி விசுவாசத்தோடு கூட நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். தேவனை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை சீர்படுத்துவார், நம்மை ஸ்திரப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரஷகலரதலா. இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன், உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன், நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே, நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை எல்லாம் சொல்லலாம், சீராக மாற்றிட வருவார். ஒரு முறை கூட, நேராக வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக, ஆமென், வருவாரே. ஓ, சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், நம்மை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், நம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல். எல்லா சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து, இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன்,
கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல எந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நம்மை சீர்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல், இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நம்மை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நம்மை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவர் உங்களை சீர்படுத்துவார். ஆமென். ஸ்திரப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். ஆமென். சில நேரங்களில் நம்மால் நிற்க முடியாது. இந்த பாரத்தினாலே, இந்த நுகத்தினாலே, நம்மேலே பிசாசு கொண்டு வருகிறதான நுகத்தினாலே சில நேரங்களில் நம்மால் நிற்க முடியாது. நம்ம இல்லாமல் போகும்படியாக, நம்மை நிர்மூலமாக்கும்படியாக பிசாசு கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். சத்துரு கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். எப்படியாகிலும் இவர்கள் விழுந்து போக வேண்டும் என்று சொல்லி அநேக கயிறுகளால் கட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை சீர்படுத்துவார். ஆமென். நம்முடைய தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது முன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுக்கிறதான தேவன். ஆமென். அவன் நுகத்தை முறித்து நம்முடைய கட்டுகளை தேவன் அறுக்கிறதான தேவன். இந்த நுகம் என்றால் என்ன? ஆமென். முதல்ல நாம் இந்த நுகம் என்று சொன்னால் என்னவென்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் ஒரு நுகத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசினேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டதான அந்த நுகத்தை குறித்து நான் உங்களோடு கூட நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இந்த நுகம் என்று சொல்லும் பொழுது நம்ம அந்த மாட்டு வண்டியெல்லாம் பார்த்துருப்போம். ஆமென். மாட்டு வண்டியெல்லாம் அந்த இழுத்துட்டு போகிற ஒரு பெரிய பின்னாடி ஒரு மாட்டு வண்டி மாட்டுறதுக்கு ஒரு கழுத்தில் ஒன்று மாட்டியிருப்பாங்க, ஒரு கட்டை மாதிரி. அதுதான் நுகம் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம். இங்கே பிசாசு இப்படிப்பட்டதான நுகத்தை நம்மேலே சுமத்துவதற்கான காரணம் என்ன? இந்த நுகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த நுகம் என்ன செய்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில? ஆகினாலே இந்த நுகம் சுமத்தப்படும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நுகம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார் என்று சொல்லி இந்த நுகத்தை குறித்து சொல்லும் பொழுது இந்த நுகம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா பாரமான நுகம். ஆமென். பாரமான நுகம். பாரம் என்று சொன்னாலே நம்மாலே சுமக்க முடியாத அளவுக்கு, நம்மாலே தாங்க முடியாத அளவுக்கு, நம்மாலே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பாரமான நுகம் என்று சொல்லி இந்த நுகத்தை குறித்து எழுதும் பொழுது இது பாரமான நுகம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாரமான நுகம் மாத்திரமல்ல, கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே
நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நுகத்தை குறித்து சொல்லும் பொழுது இது அடிமைத்தனத்தின் நுகம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, இந்த நுகம் பாரமான நுகம். ஒரு மனுஷனாலே சுமக்க முடியாத அளவுக்கு, ஒரு மனுஷனாலே தாங்க முடியாத அளவுக்கு, நம்மாலே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பாரமான நுகமா இருக்கிறது. இன்னொரு வார்த்தை சொல்லப்படும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது இது அடிமைத்தனத்தின் நுகம் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை வாசிக்க முடியும். இது ஒரு மனுஷனை அடிமைப்படுத்துகிறது, ஒரு மனுஷனை அடிமையாக்குகிறது, ஒரு மனுஷனை கட்டுகிறது. அவன் தான் என்ன செய்ய வேண்டுமோ, தான் என்ன விரும்புகிறானோ, தான் எதை நிறைவேற்ற வேண்டுமோ, எது நீதியோ எது நன்மையோ அதை செய்ய விடாமல் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்துகிறதான நுகமா இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே கட்டப்பட்டிருக்கிறதான நுகம், இங்கே சுமத்தப்பட்டிருக்கிறதான நுகம், அவன் நம்மேல் சுமத்தினதான நுகம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பாரமான காரியங்கள் நாம் சில நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிறதான காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்மாலே தாங்கவே முடியாது. ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பாடுகள், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு காரியங்கள் நான் தாங்க வேண்டுமா? அப்படியே நாம் சென்று கொண்டிருக்கிறதான நேரத்தில் இன்னும் அதிகமாக பலவீனம், சில நேரங்களில் வியாதி, நம்மாலே கடக்க முடியாத அநேக காரியங்கள் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போக பண்ணுகிறது. ஐயோ, நான் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேன், இயேசுவை தான் நான் ஆராதிக்கிறேன், ஆனால் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே தாங்க முடியாத அளவுக்கு வேதனை, என்னால சுமக்க முடியாத அளவுக்கு வேதனை, என்னால நிற்க கூட முடியல, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னால ஓட முடியவில்லை, அநேக பாவங்களினாலே கட்டி அநேக காரியங்களை வசனங்களை நாம் கேட்டு விட வேண்டும் என்று சொல்லி நமக்கு விருப்பம் இருந்தாலும் அநேக பாவங்களை சில நேரங்களை கேட்கும் பொழுது ஐயோ நான் எப்படியாவது விட்டுறணும், சபையில் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எப்படியாவது இந்த காரியத்தை நான் விட்டுறணும். ஆனா வீட்டுக்கு போகும் பொழுதோ வேலை இடங்களுக்கு போகும் பொழுதோ அந்த பாவம் இன்னும் அதிகமாய் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. விட்டு வெளியே வர முடியல, துர்க்குணத்தை விட்டு வெளியே வர முடியல. விடணும்னு விருப்பம் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நன்மை செய்யும் விருப்பம் எனக்கு இருக்குது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அந்த நுகத்தினாலே கட்டப்பட்டவர்களாய் அநேகர் காணப்படுகிறோம். இது அநேகரை அடிமைப்படுத்துகிறது, அநேக தவறான காரியங்களுக்கு, தீமையான காரியங்களுக்கு அடிமைப்படுத்துகிற பாவமா இருக்கிறது, நம்மேலே சுமத்தப்படுகிறதான பாரமா இருக்கிறது. நாம் விசுவாசத்திலே சோர்ந்து போகும்படியாக, விசுவாசத்திலே நிற்க கூடாமல் போகும்படியாக நம்மேலே சுமத்தப்படுகிற ஒரு பாரமா இருக்கிறது. அல்லேலூயா. இது பிசாசு சுமத்துகிறதான நுகம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய நுகத்தை குறித்து சொல்லும் பொழுது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிந்த வசனம் தான். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. என் நுகம் லகுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவருடைய நுகத்தை குறித்து இங்கே சொல்லும் பொழுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாருங்க, இந்த பாரமான நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம், இந்த கட்டுகளினாலே அடிமைப்பட்டிருக்கிறதான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றதான காரியம், நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், என்னிடத்திலே வரும் பொழுது நான் உங்களை நுகத்தை ஏற்றுக்கொள்ளுவேன். நான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது அவர் நம்முடைய பாரங்களை சுமக்கிறதான தேவன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆகினாலே அவர் நம்முடைய சுமை ஏற்றுக்கொள்ளுகிறதான தேவன் மாத்திரமல்ல, அவர் இங்கே ஒரு நுகத்தை குறித்து சொல்லும் பொழுது என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இன்னொரு சுமையை குறித்து, இன்னொரு நுகத்தை குறித்து இங்கே சொல்லுகிறதான காரியத்தை வாசிக்க முடியும். ரெண்டு நுகத்துக்கும் இருக்கிறதான வித்தியாசம் என்னவென்று சொன்னால், ஒரு நுகம் பாரமான நுகம், ஒரு நுகம் நம்மை பாரப்படுத்தும், ஒரு நுகம் நம்மை விசுவாச வாழ்க்கையிலே ஓட விடாது, ஒரு நுகம் நம்மை சோர்ந்து போக பண்ணும், ஒரு நுகம் நம்மை அடிமைப்படுத்தும், பாவத்திற்கும் சாபத்திற்கும் உலகத்திற்கும் நம்மை அடிமைப்படுத்துகிறதான நுகமா இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதான நுகமோ அப்படிப்பட்ட நுகம் அல்ல, அது லகுவா இருக்கிறது, அது மெதுவா இருக்கிறது என்று சொல்லி அவருடைய நுகத்தை குறித்து இங்கே சொல்லுகிறார். ஆனால் இந்த நாளிலே நாம் இதுக்கு வித்தியாசத்தை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு எந்த நுகத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம், எந்த நுகம் நம்ம மேலே சுமற்றப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அவன் சுமத்துகிறதான இந்த நுகம் அது பாரமானது, அடிமைப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகினால் தான் எபிரேயர் நிருபக்காரன் சொல்லும் பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லி. அப்போ ஒரு ஓட்டம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஓட வேண்டிய ஒரு ஓட்டம் இருக்கிறது. நாம் கடக்க வேண்டிய ஒரு பிரயாணம் இருக்கிறது. நாம் செல்ல வேண்டிய ஒரு பாதை இருக்கிறது. ஹalleluya. ஜெபிக்கிறோம் நல்லதுய பிதாவே. ஆமென். ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆமென். ஆகையினாலே பிசாசு சில நேரங்களில் எப்படிப்பட்டதான பாரமான நுகங்களை கொண்டு அநேகரை சோர்ந்து போக பண்ணுவான். அநேக வியாதிகளினாலும் கயிறுகளினாலும் அநேக விசுவாசிகளை, அநேக தேவனுடைய பிள்ளைகளை கட்டி கொண்டு இருப்பதற்கான காரணம், நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். விசுவாசத்தை துவங்கினவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிறதான தேவனை நோக்கி பொறுமையோடு கூட ஓட வேண்டிய ஒரு ஓட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த ஓட்டத்திலே ஒரு மனுஷன் இடறி போக வேண்டும் என்று சொல்லி இந்த நுகங்களினாலே, பாரமான நுகங்களினாலே, அடிமைத்தனத்தின் நுகங்களினாலே அநேக குடும்பங்களை பிசாசு கட்டி கொண்டிருக்கிறான். பிசாசு கட்டிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் இந்த மாதத்தின் வார்த்தையின் பிரகாரமாய் அந்த நுகத்திலிருந்து தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. மெய்யாகவே அவன் நுகத்தை முறித்து அவன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொன்னதான தேவன் இந்த நாளில் நிச்சயமாக இதுவரைக்கும் உங்களை நடக்க முடியாமல், ஓட முடியாமல் அவன் நுகத்தை உங்கள் மேல் சுமத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். பிசாசு வெட்கப்பட்டு போவான், சத்துரு வெட்கப்பட்டு போவான். அல்லேலூயா. ஆனால் இந்த நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த நுகம் நம்மேலே சுமத்தப்படுவதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு தெரியாத ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நமக்கு பாரங்கள் இருக்கிறது, நம்மாலே தாங்கக்கூடாத சுமைகள் இருக்கிறது. ஒருவன் நம்மேலே நுகத்தை சுமத்தி கொண்டிருக்கிறான், ஒருவன் நம்மை கட்டுகிறான் என்று சொன்னால் காரணம் என்னவென்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நுகத்தை முறிப்பதை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது, இந்த 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், அது தொடக்கத்திலே இந்த நுகத்தை முறிக்கிறதான தேவனாய் இருக்கிறார். ஆமென். ரட்சிக்கப்படுகிற முதல் அனுபவத்தை இது காண்பிக்கிறதா இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி, நாம் தேவனை அறிவதற்கு முன்பதாக உலகத்திலே பாவத்திற்குள்ளாகவும் சாபத்திற்குள்ளாகவும் வியாதியினாலும் மரணத்தினாலும் அநேக விதமான கட்டுகளினாலே நாம் கட்டப்பட்டிருந்தோம். அநேக காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். அந்த நிலைமையிலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதான நம்மை, இந்த ஓட்டத்தை ஓட முடியாமல் அநேக சுமைகளோடு கூட இருக்கிறதான நம்மை தேவன் அழைத்து நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு ஆண்டவர் சொன்னதான ஒரு காரியம், என்னுடைய நுகத்தை நீங்கள் சுமக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த நுகம் முறிக்கப்படுவது என்பது இன்னைக்கு கிறிஸ்தவர் வாழ்க்கையிலே அதற்கு ரட்சிப்புக்கு பின்பதாக வருகிறதான அனுபவம் அல்ல, ரட்சிப்பின் அனுபவமே இந்த நுகத்தை முறிக்கிறதா இருக்கிறது. தேவனிடத்திலே வரும்பொழுது ஆண்டவர் யாரை அழைக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதான எல்லா ஜனங்களை அழைக்கிறார். நீங்க என்னிடத்திலே வாருங்க, உங்கள் பாரங்களை எல்லாம் நான் சுமக்கிறதான தேவனாய் இருக்கிறேன், உங்கள் பாரங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஜனங்களை அழைத்தும் பாருங்க, ஆண்டவர் பதிலுக்கு ஒரு காரியத்தை கேட்கிறார். என்னுடைய நுகத்தை நீங்கள் சுமக்க வேண்டும், என்னுடைய நுகத்தை நீங்கள் சுமக்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பதிலுக்கு ஒரு நுகத்தை சுமப்பதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறதான தேவனாய் இருக்கிறார். அந்த நுகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, அது லகுவா இருக்கிறது, அது மெதுவா இருக்கிறது, அது கடினமான நுகம் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது, சங்கீதம் 68:18 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 68:18 வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, 19 வசனத்தை வாசிங்க. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஆமே. நம்மேலே பாரம் சுமத்தினாலும் அவர் சொல்றதான காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு நுகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒரு நுகத்தை சுமக்க வேண்டும். அந்த நுகம் லகுவா இருக்கிறது, அந்த நுகம் மெதுவா இருக்கிறது. ஆனால் அந்த நுகத்தை நம்மேலே சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற, நம்மை பலப்படுத்துகிற, நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன் அவராய் இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நாம் இந்த நுகம் அரிக்கப்பட்டதான அநேகர், இந்த நுகத்திலிருந்து விடுதலை
விடுதலையாக்கப்பட்ட அநேக விசுவாசிகள் மேலே மீண்டுமாய் இன்னொருவன் நுகத்தை கொண்டு வைப்பதற்கான காரணம், மீண்டுமாக இன்னொரு கயிறினாலே ஒருவன் கட்டப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவன் தேவன் கட்ட வேண்டும் என்று சொல்லி, தேவன் சுமக்க வேண்டும் என்று சொல்லி நியமித்ததான அந்த லேசான நுகத்தை அவன் சுமப்பதற்கு தயங்குகிறதுனாலே, அந்த லேசான நுகத்தை சுமப்பதற்கு அநேகருக்கு இன்றைக்கு பிரியமில்லாதபடினாலே இன்னைக்கு இன்னொருவன் வந்து நம்மேலே நுகத்தை வைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு மாடை பார்த்தீங்கன்னா அந்த மாடு ஒரு வண்டியில தான் கட்ட முடியும், ஒரு நுகத்தை தான் அது மேலே வைக்க முடியும். இன்னைக்கு அநேக நேரங்களிலே அந்த நுகத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார், இது லேசான நுகம், என்னுடைய நுகம் லேசான நுகம். இந்த நுகம் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய நுகம் என்று சொல்லும் பொழுது, அது ஆண்டவருடைய சித்தத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதை காண்பிக்கிறதா இருக்கிறது, ஆண்டவரோடு கூட செய்கிற உடன்படிக்கையை காண்பிக்கிறதா இருக்கிறது, அவரோடு கூட சேர்ந்து நடக்கிறதான ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறதா இருக்கிறது. என்னுடைய நுகம், என்னுடைய சிலுவை, ஆமென், என்னுடைய அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட அரசாளுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஒரு மனுஷன் சுமக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நுகத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அந்த நுகத்தை தனியா நம்ம சுமக்க விடுறதில்ல, ஆண்டவரும் நம்மோடு கூட சேர்ந்து சுமக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் ஒரு சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை செய்வதற்கான கிருபைகளை தருகிறதான தேவனாய் இருக்கிறார். இந்த பாரம் சுமத்தினாலும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் வரங்களை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஜனங்களுக்கு ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து கவலை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கவலை இல்லை, ஆண்டவர் காண்பிக்கிறதான வழிகளிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு பிரியமில்லாமல் போகிறபடினாலே, நம்மேலே அந்த நுகம் இல்லாதபடினாலே இன்னைக்கு நம்மேலே அவன் நுகத்தை சுமத்துகிறான். அல்லேலூயா. பிசாசு நம்மேலே நம்ம நுகத்தை சுமத்துகிறான். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்க பாரம் சுமக்கிறீங்க, உங்களுடைய நுகத்தை நான் மாற்றுவேன், ஆனால் என்னுடைய நுகத்தை நீங்கள் சுமக்க வேண்டும். நான் உங்கள் மேல் ஒரு பாரத்தை சுமத்துவேன், அந்த பாரம் சுமத்தினாலும் அதை ரட்சிக்கிற தேவன் நானா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவது மாத்திரமல்ல, அது லகுவா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு ஒரு நாள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எங்கெங்கேயோ ஓடணும், எத்தனையோ இடங்களுக்கு பிரயாணப்பட்டோம், எங்க போனா எனக்கு விடுதலை கிடைக்கும், எங்க போனா சுகம் கிடைக்கும். ஆனா இந்த ஆண்டவர் சொல்றாரு, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க, அப்பொழுதே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது லேசான காரியம் இல்லை. அவருடைய நாமத்தினாலே அவரை விசுவாசிக்கிற உண்டான அடையாளங்கள், பிசாசுகளை சர்ப்பங்களை எடுக்கவும், தேள்களை மிதிக்கவும், பிசாசுகளை துரத்தவும், வியாதிகளை சுகமாக்கவும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு லேசான நுகம் பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளவு லேசான காரியத்தை வைத்திருக்க. ஒரு நாள் எங்கெங்கேயோ போனோம், எவ்வளவு எங்க மலைக்கு போலாம், அங்க போலாம், எந்த மனுஷனை பார்க்கலாம், இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதான நம்மை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய பாதையிலே நடக்க வேண்டும், அவரோடு கூட கட்டப்பட்டவர்களாய், ஆமென், இந்த மாடானது அந்த தேவனோடு கூட கட்டப்பட்டவர்களாய் அவரோடு கூட நடக்கும் பொழுது எவ்வளவு பாரம் இருந்தாலும் நம்மோடு கூட சேர்ந்து சுமக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த நுகத்தை அநேகர் சுமப்பது இல்லாதபடினாலே, இந்த நுகத்தை குறித்ததான கவலை இல்லாதபடினாலே பிசாசு அநேகர் வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளாலும், அநேக பாரமான காரியங்களினாலும், அநேக பாவ கயிறுகளினாலும் கட்டி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த தேவன் பாருங்க, இதை குறித்து சொல்லும் பொழுது நம்மளாம் பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்ப்போம் இல்லையா? ஸ்கூல்ல சேர்க்கும் பொழுது ஒருவேளை ஸ்கூல்ல எக்ஸாமே நடக்காத ஒரு ஸ்கூல்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ எக்ஸாமே நடக்கல, எங்களுக்கு சந்தோஷம், நாங்கள் பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் பெற்றோர்கள் காசு கட்டுறீங்க, ஃபீஸ் கட்டுறீங்க, பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, ஸ்கூல்ல எக்ஸாம் இல்லைன்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆமென். உங்க விருப்பம் என்ன? நம்முடைய விருப்பம்லாம் என்ன? என் பிள்ளை எக்ஸாம் எழுதணும், என் பிள்ளை பாஸ் ஆகணும். ஆமென். என் பிள்ளை எக்ஸாம் எழுதணும், என் பிள்ளை பாஸ் ஆகணும். யாராச்சும் ஃபெயில் ஆகணும்னு எக்ஸாம் எழுத வைப்போமா? இல்லை. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு பரீட்சை ஒன்று வரும் என்று சொன்னால் நம்முடைய விருப்பம் எல்லாம், நம்முடைய நோக்கம் எல்லாம் என் பிள்ளை ஃபெயில் ஆகணும் அதனால பரீட்சைன்னு சொல்லி அல்ல, என் பிள்ளை ஜெயமுள்ளவனா இருக்கணும் அதனால பரீட்சை. அல்லேலூயா. என் பிள்ளை பாஸ் ஆகணும் அதனால பரீட்சை. என் பிள்ளை பாஸ் ஆகும்போது தான் என் பிள்ளை எவ்வளவு தேறினவனா இருக்கிறான் என்பதை பார்த்து நம்ம பெற்றோர்களோட சந்தோஷப்படுறவங்க யாருமே கிடையாது. அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் நம்மேலே இந்த பாரத்தை சுமத்தும் பொழுது, இந்த பாரம் ஆண்டவருடைய நுகம் என்று சொல்லும் பொழுது, இந்த நுகம் நம்மை தோற்று போகிறவர்களாக, நம்ம இந்த ஓட்டத்திலே தடை பண்ணுவர்களாய் அல்ல, இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு கூட ஓடும்படியாக இந்த நுகத்தை நம்மேலே சுமத்துகிறதான தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆனால் அநேக நேரங்களில் பிள்ளைகளை போல் ஐயோ எக்ஸாமே இல்லைன்னா எங்களுக்கு சந்தோஷம், ஆமென், எங்களுக்கு நுகமே இல்லை, நாங்கள் கீழ்ப்படிய தேவையில்லை, நாங்கள் எப்படி வேணா
வாழலாம், எப்படி வேணா இருந்தா போதும், எப்படி வேணா நடக்கலாம், ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை, எங்களை தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார், ஆனால் அந்த தீர்மானத்தை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் இஷ்டத்துக்கு வாழுவோம் என்று சொல்லி அநேக நேரங்களில் பிள்ளைகளைப் போல இருக்கிறபடினாலே பாருங்க அநேக அடிமைத்தனத்திற்குள்ளாய் நாம் கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. இந்த எக்ஸாம் நம்ம எப்படி விரும்புகிறோமோ அதே போலத்தான் நம்ம மேலே பாரம் சுமத்துகிறதான தேவன், நம்ம மேலே நுகத்தை வைக்கிறதான தேவன், நம்ம மேலே ஒரு சித்தத்தை வைக்கிறதான தேவன் நாம் விழுந்து போகும்படியாக அல்ல, நாம் ஜெயமுள்ளவர்களாய் இருக்கும்படியாக. அல்லேலூயா. ஜெயமுள்ளவர்களாய். வேதத்திலே பாருங்க அநேக பிரச்சனைகளை சந்தித்தாங்க. உதாரணமாய் இந்த கோலியாத்துடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பாருங்க, பெரிய ஒரு மனுஷன், கிட்டத்தட்ட 11 அடி, அவ்வளவு பெரிய ஒரு பராக்கிரமசாலி. வர்றான், டெய்லி வர்றான், ஆண்டவரை நிந்திக்கிறான், தூஷிக்கிறான், திரும்பி போகிறான், நிந்திக்கிறான், தூஷிக்கிறான், திரும்பி போகிறான். ஆனால் தாவீது ஒரு நாள் வந்து அவனை வெற்றி பெற்றான், அவனை ஜெயித்தான், அவனை கொன்னுட்டான். இப்போ அவன் கோலியாத்தை மறித்து போயிட்டான். இப்பொழுது தாவீது எல்லாராலும் பாராட்டப்படுகிறான். யோசித்து பாருங்க, இந்த கோலியாத்துடைய காரணம் என்ன? ஆமென். கோலியாத் என்கிறதான ஒரு மனுஷன் இவ்வளவு பெருசாக, இவ்வளவு உயரமாக இப்படி வந்து நிற்க வேண்டிய அவசியம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில் என்னத்தை சாதிச்சான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. வந்தா சாகிறதுக்காகத்தான் வந்து. ஒருவேளை இந்த கோலியாத் இல்லைன்னு யோசிச்சு பாருங்களேன், யாருக்காச்சும் தாவீதை தெரிஞ்சிருக்குமா? யாருக்குமே தெரியாது. வசனம் சொல்லுது, அவன் இந்த பெலிஸ்தனை கொன்று விட்டு வரும் பொழுது அப்போதான் ஸ்திரீகள் பாடுறாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அல்லேலூயா. இவனை கோலியாத்தை ஜெயித்ததற்கு அப்புறம் தான் எல்லாரும் பாடுறாங்க, தாவீது கொன்றது ஆமென் 10000 என்று சொல்லி. அப்பொழுதுதான் தாவீது யாருன்னே தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்றுட்டான், அதற்கு முன்னாடி ஊழியக்காரனா ராஜாவாக அபிஷேகம் பெற்று விட்டான். ஆனால் இந்த கோலியாத்தை ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருந்தது. கோலியாத்தை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். கோலியாத்தை பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் வந்தது. கோலியாத் எதிராக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இதுதான் ஆண்டவர் சுமத்துகிறதான பாரம். எதற்குன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, நாம் தோற்று போகும்படியாகல, ஜெயித்து நாம் யார் என்பதை, நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நுகங்களை அனுமதிக்கிறதான தேவனாயிருக்கிறார். இது போலதான் நுகம் ஆண்டவர் அனுமதிக்கிறதான நுகம், ஆண்டவர் நம்ம மேல வைக்கிறதான காரியங்கள் நாம் தோற்று போகும்படியாக அல்ல, நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஓட்டத்திலே நாம் நின்று போகும்படியாக அல்ல, நாம் ஜெயம் பெற்றவர்களாய் கடந்து செல்லும்படியாக. இந்த கோலியாத்துடைய நோக்கமே வரணும், சாகணும், தாவீது யாருன்னு எல்லாருக்குமே தெரியணும். அதுதான் நோக்கம். அதற்காகத்தான் ஆண்டவர் தாவீதை அனுப்பினார். ஒருவேளை தாவீது இவ்வளவு பெரிய மனுஷன், என்னால எதிர்க்க முடியாது, நான் சின்னவனா இருக்கிறேன், நான் ரொம்ப வாலிபனா இருக்கிறேன், என்னால எப்படி இப்படி பெரிய மனுஷன் நான் எதிர்க்க முடியும்னு தாவீது ஒருவேளை யோசித்திருப்பான் என்று சொன்னால் பாருங்க, அந்த நுகத்தை சுமப்பதற்கு அவன் தயங்கி இருப்பான் என்று சொன்னால், அந்த பாரத்தை தாண்டி போவதற்கு அவன் தயங்கி இருப்பான் என்று சொன்னால் பாருங்க, அவன் ராஜாவாய் யாரும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு அவன் ஜெயித்தபடினாலே, அந்த நுகத்தை அவன் ஏற்றுக்கொண்டபடினாலே பாருங்க, அவன் வாழ்க்கையில எல்லாரும் பாராட்டுறாங்க, ஸ்திரீகள் எல்லாம் பாடுறாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொல்லி அன்னைக்கு தான் அவன் ஒரு ராஜா என்கிறதான ஒரு மகிமை அடையும்படியாக ஒரு வாசல் திறந்தது. ஆமென். இன்னைக்கு அநேக நேரங்களில் பாரம், ஆண்டவர் சுமத்துகிறதான பாரம் கோலியாத்தை போலத்தான் இருக்கும். ஆமென். ஆண்டவர் வைக்கிறதான காரியங்கள், ஆண்டவர் கொண்டு வருகிறதான காரியங்கள், நாம் ஜெயம் பெற்று நாம் அதை தாண்டி ஜெயமுள்ளவர்களாக கடந்து போகும்படியாக ஆண்டவர் நமக்கு முன்பதாக சில சோதனைகளை, ஆமென், அந்த சோதனைகள் குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது திராணிக்கு மேலாய் சோதிக்கிறதான தேவன் அல்ல. ஆமென். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சோதனை அனுபவிக்கும் பொழுது அவர் திராணிக்கு மேலாய் ஒருபொழுதும் சோதிக்கிற தேவன் அல்ல, அதிலிருந்து தப்பி போகும் போக்கையும் ஆண்டவர் ஏற்படுத்துகிறதான தேவனாய் இருக்கிறார். ஆனால் சில காரியங்கள், சில நுகங்கள் உங்களை விசுவாச வாழ்க்கையில இடர பண்ணும் என்று சொன்னா, ஆண்டவரே வேண்டான்னு மறுதலிக்க பண்ணும் என்று சொன்னா, ஆண்டவர் மேல நம்பிக்கை அற்று போக பண்ணும் என்று சொன்னா, அது ஆண்டவர் வைக்கிறதான காரியம் அல்ல, அது பிசாசு உங்கள் மேல் சுமத்தினதான நுகமா இருக்கிறது. பாருங்க, அநேகர் இந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. சிம்சோனை பாருங்க, சிம்சோனுடைய வாழ்க்கையில அன்றைக்கு அவன் மேலே சுமத்தப்பட்டதான ஒரு காரியம், அவன் மேலே ஆண்டவர் ஒரு பாரத்தை வைத்தார். என்ன பாரம்னா, பெலிஸ்தர்கள் வருவாங்க, அவங்க எப்படிப்பட்டதான ஜனங்கள், ஒரே ஒரு காரியத்தை தான் நீ செய்யணும், இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கைகளுக்கு நீங்களாக்கி தப்புவிக்கணும். இதுதான் சிம்சோன் மேலே ஆண்டவர் வைத்ததான ஒரு நுகம். ஆமென். அவன் மேலே இருந்ததான சித்தம் என்னன்னா, உனக்கு பலத்தை கொடுத்துருக்கிறேன், உன்னை போல பலசாலி ஒருவனும் கிடையாது, கதவை அப்படியே தூக்கிட்டு போறான் பாருங்க, இவ்வளோ பெரிய கதவை, அப்புறம் ஒரு கழுதையின் தாடையை வச்சு 1000 பேரை கொள்ளுகிறதான ஒரு மனுஷனா இருக்கிற, இப்படி இருக்கிற நிலைமையில எல்லாவற்றையும் பலன் கொடுத்திருக்கிறதான தேவனா இருக்கிறார். ஆனா பாரம் என்னன்னா, ஆண்டவர் கொடுத்ததான ஒரே காரியம், ஆண்டவர் அவன் செய்ய சொன்னதான ஒரு காரியம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, ஆமென், நீ பெலிஸ்தனுடைய கைக்கு நீ தப்பு வைக்கணும். அவனை எந்த ஒரு கயிற்றினாலும் கெட்ட முடியல, எந்த ஒரு சூழ்நிலையாலும் அவனை கெட்ட முடியல. ஆனா இவன் எதற்காக அழைக்கப்பட்டானோ, எதற்காக ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டாரோ, என்ன சித்தத்தை, என்ன நுகத்தை அவன் மேலே வைத்தாரோ, அதை மறந்துட்டு இப்ப தெளிலாளுடைய மடியில படுத்திருக்கிறான். அல்லேலூயா. தெளிலாளுடைய மடியில படுத்திருக்கிறான். எத்தனையோ கயிறுகளால கட்டி பார்த்தாங்க,
புது கயிறுனாலும் அவனை முடிய கூட கட்டி பார்த்தாங்க, எதுலையுமே அவனை பிடிக்க முடியல. ஆனால் இப்பொழுதோ பாருங்க, அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாய் அவன் அந்த பாரத்தை சுமத்தாதபடினாலே கடைசி அவனுடைய நிலைமை எப்படின்னு கேட்டீங்கன்னா வெண்கல சங்கிலினாலே கட்டப்பட்டவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. இப்பொழுது இவன் கட்டப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னா, ஆண்டவர் அவன் மேல் வைத்திருந்ததான அந்த நுகத்தை அவன் சுமக்க மறந்து போனபடினாலே. இன்றைக்கு நம் ஒவ்வொருவர் மேலும் ஒரு நுகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் ஒன்று இருக்கிறது, நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது, நாம் நடக்க வேண்டிய ஒரு பாதை ஒன்று இருக்கிறது. ஆனால் அநேக நேரங்களிலே நாம் எதை செய்ய வேண்டுமோ, எப்படி நடக்க வேண்டுமோ, எதை சுமக்க வேண்டுமோ, எதற்காக பிரயாசப்பட வேண்டுமோ, எதிலே நிற்க வேண்டுமோ என்கிற காரியங்களை நாம் விட்டு விட்டு தேவையில்லாத காரியங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறபடினாலே இன்றைக்கு பிசாசு அநேகருடைய வாழ்க்கையிலே சுமக்க முடியாத நுகம், அடிமைப்படுத்துகிறதான நுகத்தை பிசாசு கட்டிக்கொண்டே இருக்கிறான். கட்டுவதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால் பாருங்க, நாம் விழுந்து போகும்படியாக, சோர்ந்து போகும்படியாக. ஆனால் தாவீதோ பாருங்க, அவனுக்கு ஒரு எதிராக ஒரு காரியம் இருந்தது, கோலியாத் எதிராக இருந்தான். ஆண்டவர் அனுமதித்ததான காரியம், எதற்கு ஆண்டவர் அனுமதிச்சார்? அப்பொழுது அந்த கோலியாத்தை ஜெயித்தாதான் எல்லா ஜனங்களுக்கும் யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பது தெரியும் என்று காண்பிக்கும்படியாக, தேவன் யாரோடு கூட இருக்கிறார் என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு கோலியாத்தை கொண்டு வந்தார். ஒருவேளை தாவீது ஓடி இருப்பானா, ஒருவேளை தாவீது அதை தாண்டி போக மனம் இல்லாமல் இருந்திருப்பான் என்று சொன்னால், ஒருவேளை அந்த சுமை பாரம் என்று சொல்லி அதை விட்டுவிட மனதா இருந்திருப்பான் என்று சொன்னால், அவன் போர்ச்சேவன் கிடையாது, சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது, சகோதரர்களை பார்க்க வந்தான். ஆனால் அவன் அந்த சுமையை ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தபடினாலே அதிலே ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் அதற்கு பின்பதாக சவுல் எத்தனையோ முறை அவனை கட்ட வேண்டும் என்று சொல்லி, அவனை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை சுற்றி திரிந்தாலும் கடைசி வரைக்கும் சவுலால் அவனை தொடக்கூட முடியல. தாவீதுடைய கையில் சவுல் ஒப்புக் கொடுக்கப்பட்டானே தவிர சவுலுடைய கையில் தாவீது ஒரு பொழுதும் ஒப்புக் கொடுக்கப்படவே கிடையாது. அல்லேலூயா. காரணம், அவன் ஆண்டவர் கொடுத்ததான நுகத்தை சுமக்கிறதான ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களிலே எதினாலே நம்மேலே பாரம், எதினாலே இப்படிப்பட்டதான பிசாசுடைய பாரத்திற்கும் சத்துரு நம்மையில சுமத்துகிறதான பாரத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் தேவன் எதற்காய் நம்மை அழைத்தார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை, நம்ம மேல என்ன சித்தம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளவில்லை, எந்த பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை, எதை செய்ய வேண்டும், எதிலே நாம் ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி அறிந்து கொள்ளவில்லை. அநேக நேரங்களிலே பிசாசு கொண்டு வருகிறதான சின்ன சின்ன போராட்டங்கள் எல்லாமே தேவன் நாம் தாண்டி ஜெயம் எடுக்கும்படியாக தான் வைத்திருக்கிறார். ஆனால் அதை கடந்து போவதற்கு இன்னைக்கு அநேகரால முடியாததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை. நம்மோடு கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவரோடு கூட இருப்பது எப்படிப்பட்ட அனுபவம் என்பதை அநேகர் உணராதபடினாலே இன்னைக்கு சத்துரு கொண்டு வருகிறதான சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பயந்து, கோலியாத்தை போல வருகிறதான ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பயந்து அதை தாண்டி ஜெயம் எடுப்பதை காட்டிலும், அதை சுமப்பதை காட்டிலும் இன்னைக்கு நாம் விழுந்து போகிறபடினாலே இன்னைக்கு பிசாசு நம்மை கட்டி கொண்டிருக்கிறான். அநேக கயிறுகளினாலே கட்டப்பட்டிருக்கிறோம். அதே சம்பவம் தான் பாருங்க இந்த நாகூமிலே நடந்ததை இங்கே வாசிக்க முடியும். இங்கே ஆண்டவர் இந்த கயிறை அறுப்பதற்கு முன்பதாக, உன் நுகத்தை, நான் உண்மையில் இருக்கிற நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதற்கு முன்பதாக அப்படிப்பட்டதான ஒரு காரியம்தான் அன்றைக்கு நடந்தது. அல்லேலூயா. இதை குறித்து நாம் அறிந்து கொள்ள போறோம். இந்த காரியத்தை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க போகிறேன். முதல்ல இந்த முதலாம் வசனம் சொல்லுகிறது, 1ஆம் வசனத்தை வாசிங்க. நினிவேயின் பாரம் எல்கோசனாகிய நாகூமின் தரிசன புஸ்தகம் என்று சொல்லி யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்கிறதான காரியத்தை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நினிவேயின் பாரம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நினிவே பட்டணத்தை குறித்து நமக்கு தெரியும், யோனா போனதான ஒரு பட்டணம். இந்த நினிவே பட்டணம் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அசீரியா தேசத்தில் இருக்கிறது. சீரியாவுடைய தேசத்திற்கு மேலான தேசம் அசீரியா தேசத்தில் இருக்கிறதான ஒரு பட்டணம். இந்த நினிவே பட்டணம் தான் இந்த அசீரியர்களுக்கு தலைநகரமா இருக்கிறது. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளை சிறுமைப்படுத்தினபடினாலே தேவன் இந்த நினிவே பட்டணத்திற்கு விரோதமாய் செய்வேன் என்று சொல்லுகிறதான காரியத்தை தான் இங்கே நாகும் எழுதுகிறதான காரியத்தை வாசிக்க முடியும். கிட்டத்தட்ட கிமு 700ஆம் நூற்றாண்டுகளிலே நடந்ததான ஒரு சம்பவம். என்ன நடந்தது என்று கேட்டால், இங்கே நாம் வாசிக்கும் பொழுது மீண்டுமாக அந்த 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன்,
இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று சொல்லி இங்கே அவர்கள் அவன் என்று சொல்லி ரெண்டு வார்த்தையை இங்கே தேவன் சொல்லுகிறதை வாசிக்க முடியும். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்கிறதான காரணத்தை நான் ஏற்கனவே உங்களோடு கூட சொன்னேன். ஆண்டவர் நம்மேலே சுமக்கிற ஒரு நுகத்தை வைத்திருக்கிறார். நாம் அந்த நுகத்தை சுமக்காதபடினாலே, அந்த நுகத்தை நாம் தள்ளி போடுகிறபடினாலே இன்னொரு நுகம் நம்மேலே சுமத்தப்படுகிறது. நாம் சிறுமைப்படுத்தப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது இவர்களை குறித்து சொல்லும் பொழுது யார் அவர்கள், யார் அவன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கு விரோதமாக நம்மேலே நுகம் சுமத்துகிறதான ஒரே ஒரு சத்துரு நமக்கு பிசாசாய்த்தான் இருக்கிறான். எந்த ஒரு மனுஷனும் கிடையாது, பிசாசு தான் நம்மேலே நுகம் சுமத்துகிறவன். ஆமென். நம்மேலே பாரம் சுமத்துகிறவன், நம்மை கட்டுகிறவன், நமக்கு ஒரே எதிராளி பிசாசாய்த்தான் இருக்கிறான். இன்னைக்கு அநேக மனுஷர்களை பிசாசு நினைச்சிட்டு இருப்போம்னா நம்ம தான் பிசாசா இருக்கிறோம். இன்னைக்கு மனுஷர்கள் நமக்கு பிசாசா தெரியுறாங்கன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நமக்கு பிசாசு அநேக மனிதர்கள் மூலமாகவோ, பிரச்சனைகள் மூலமாகவோ, வியாதிகள் மூலமாகவோ, அநேக காரியங்கள் மூலமாகவோ நம்மேலே நுகத்தை சுமத்தி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அவன் என்று சொல்லும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நுகத்தை முறித்து, அவன் என்று சொல்லும் பொழுது இந்த பிசாசை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அவன் என்று சொல்லும் பொழுது பாருங்க, அன்றைக்கு அசீரியா தேசத்துடைய ராஜாவா இருந்த சனகரிப்பை காண்பிக்கிறதா இருக்கிறது. எசேக்கியா என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நமக்கு தெரியும். அந்த எசேக்கியா தீர்க்கதரிசி அந்த எசேக்கியா ராஜா காலத்திலே பாருங்க, அன்றைக்கு வந்ததான ஒரு ராஜா தான் இந்த சனகரிப். அவனுடைய நுகம், அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஏன் நுகத்தை சுமத்தினான், ஏன் பாரத்தை சுமத்தினான், ஏன் அவர்களை கட்டினான், ஏன் அவர்கள் கட்ட ஒப்பு கொடுத்தாங்க. இந்த யூதயா தேசங்கள் யூதாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எசேக்கியாவுடைய நாட்களிலே சாலமோனுக்கு பின்பதாகவே இது ரெண்டாக பிரிந்து போனது. 12 10 கோத்திரமாக, 2 கோத்திரமாக, ஒன்று இஸ்ரவேலாக, ஒன்று யூதாவாக பிரிந்து போனது. இந்த எசேக்கியா யூதாவுடைய ராஜாவா இருக்கிறான். இந்த யூதா ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் நுகத்தை, அவன் உங்கள் மேல் சுமத்தினதான நுகத்தை, அவன் கட்டினதான கயிறுகளை நான் அறுத்து போடுவேன் என்று சொல்லி. ஆமென். காரணம் என்ன? ஏன் இந்த சனகரிப் இந்த எசேக்கியாவும் அவனுடைய ஜனங்கள் மேலும் இந்த நுகத்தை சுமத்த வேண்டும்? நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாமின் குமாரன் ஓசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான் என்று சொல்லி இந்த 18ஆம் அதிகாரத்திலே எசேக்கியா ராஜாவாகிறதான காரியத்தை இங்கே வாசிக்க முடியும். இந்த எசேக்கியா எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தார் என்று சொன்னால் நீங்க 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவன் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்னு சொன்னா, அவன் தேவனை நம்புகிறதுல அவனை போல அவனுக்கு முன்னையும் இருந்தது கிடையாது, அவனுக்கு பின்ன ஒருவரும் இல்லை. அவன் மோசேயுடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறதான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அவனை போல ஒரு நல்ல ஒரு ராஜா அந்த இடத்துல எழும்பவில்லை. ஆகினாலே ஆண்டவர் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகினால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று, அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில தொடக்கம் எப்படிதான் இருக்கு? நல்ல விசுவாசி, நல்ல நம்பிக்கை, ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறவர்கள், நல்ல வார்த்தையினாலே கட்டப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வசனத்தின் பிரகாரமாய் நடக்கிறதான ஒரு விசுவாசி தான், ஒரு ராஜா தான். அவனோடு கூட ஆண்டவர் இருந்தார். அவன் எல்லாம் எங்க போனாலும் சரி, என்ன செய்தாலும் எல்லாம் அனுகூலமா இருந்தது. அவன் இந்த எதை தள்ளிவிட்டான் என்று சொன்னால், இந்த அசீரியா ராஜாவை, அவனுடைய அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் தேவனுக்காக உறுதியோடு கூட நிற்கிறதான ஒரு ராஜாவாய் காணப்பட்டான். ஆனால் ஏன் இவன் மேலே நுகம் சுமத்தப்பட்டது? அல்லேலூயா. ஏன் இவன் மேலே நுகம் சுமத்தப்பட்டது? நல்ல விசுவாசி தானே. அவனை போல நம்பிக்கை உள்ளவன் ஒருவனும் முன்னையும் இருந்ததில்லை, பின்னையும் இருந்ததில்லை. அவனை போல கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவன் யாரும் இல்லை. அவனோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், அவனோடு கூட தேவன் இருக்கிறார், எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றினார். ஆனால் ஏன் இவனுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது நுகம் சுமத்தப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஆகினாலே பாருங்க, அதற்கு பின்பதாக நடக்கிறதான காரியம், இந்த அசீரியர்கள் அதுவரைக்கும்
பெலிஸ்தர்கள் எல்லாவற்றிலும் பலமாய் இருந்தாங்க. அந்த பெலிஸ்தருடைய காலத்தை தாண்டி அசீரியர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். அவர்கள் பலமுள்ளவர்களாக இருந்தாங்க. இப்போ இந்த அசீரியர்கள் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வராங்க. இவன் யூதா தேசத்துடைய ராஜா இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாய் யுத்தத்திற்கு வந்து அதை பிடித்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் அந்த 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க முடியும். ஆமென். இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாய் வர்றாங்க, யுத்தம் பண்றாங்க, சண்டை போடுறாங்க. அந்த இஸ்ரவேல் தேசம் பிடிக்கப்பட்டு போனது. இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னா ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஒரு மனுஷன், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறதான ஒரு மனுஷன், ஆண்டவரோடு கூட இருக்கிறதான ஒரு மனுஷன் இஸ்ரவேல் தேசம் எப்படி விழுந்து போகிறது என்பதை அவன் பார்த்து கொண்டே இருக்கிறதான ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஆமென். இன்னைக்கு அநேக நேரங்களில் பிரச்சனை இப்படிதான் தோன்றுகிறது. ஆமென். சில நேரங்களில் சிலர் விழுந்து போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் நம்பிக்கை குறைந்து போகிறதா இருக்கிறது. இவன் இஸ்ரவேல் தேசம் விழுந்து போகிறதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறான். அசீரியர்கள் முற்றிலுமாய் பிடித்துட்டாங்க, எல்லாவற்றையும் சிறையாக்கிட்டாங்க, எல்லாம் சிறைப்பட்டு போனது பாருங்க. ஆனால் ஆண்டவர் ஏன் இந்த இஸ்ரவேல் தேசம் பிடிக்கப்பட்டது என்பதையும் ஆண்டவர் அங்கே காரணம் சொல்லுகிறார். 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் அவருடைய உடன்படிக்கையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவையும் மீறி அதற்கு செவி கொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் தேசம் ஏன் அசீரியருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டது, இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஏன் சிறைப்பிடித்தார்கள், ஏன் அவர்கள் கட்டப்பட்டார்கள் என்கிறதான காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கே நாகூமிலே வாசிக்கிற உன்னை சிறுமைப்படுத்தினேன் இனி சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. இங்கே இவர்கள் கட்டப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னா இவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, தேவனாகிய கர்த்தருக்கு சத்தத்திற்கு செவி கொடாம அவருடைய வழியிலே நடக்காம அவர்கள் விலகி நடக்கிறதான ஜனங்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த எசேக்கியாவோ அவன் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறது போல ஒருவனும் இல்லை. அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவர் அவனோடு கூட இருந்ததான தேவனாய் இருந்தார். இப்படி இருக்கிறதான நிலைமையில பாருங்க, இப்போ இந்த இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கிறான். இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஐயோ, தேவனுடைய தேசம், தேவனுடைய ஜனங்கள் இப்படி விழுந்து போறாங்களே என்று சொல்லி அவன் பார்த்து கொண்டிருக்கிறதான நிலைமையிலே அடுத்து என்ன பண்றானா, இந்த சனகரிப் என்கிறதான ராஜா இப்போ இஸ்ரவேல் தேசத்தை பிடித்து விட்டதுக்கு பின்பதாக இப்போ யூதயா தேசத்தை பிடிக்கும்படியாக வர்றான். அல்லேலூயா. யூதயா தேசத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி வந்து சுற்றி இருக்கிறதான எல்லா பட்டணங்களையும் அவன் பிடித்தான். ஆமென். சுற்றி இருக்கிறதான எல்லா பட்டணங்களையும் பிடித்தான். இப்போ எருசலேமை தவிர, எருசலேம் தான் யூதா தேசத்துடைய தலைநகரமாக இருக்கிறது. இஸ்ரவேலுடைய தேசத்துடைய தலைநகரம் சமாரியா பட்டணம். இப்போ எருசலேமை தவிர எல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. இப்போ பார்க்கும் பொழுது அவன் செய்கிறதான ஒரு தவறுதான் இன்னைக்கு அநேகர் ஆவிக்குரிய ஜனங்கள் செய்கிறதான தவறாய் காணப்படுகிறது. அன்றைக்கு எசேக்கியா செய்ததான ஒரு காரியம் தான் இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் செய்கிறதான பெரிய தவறாய் இருக்கிறது. அன்றைக்கு எசேக்கியா செய்தான ஒரு சின்ன தவறினாலே அவன் மேல் நுகம் சுமத்தப்பட்டது, அவன் மேல் பாரம் சுமத்தப்பட்டது. இன்னைக்கு அதே காரியங்களினால் தான் அநேகர் விழுந்து போகிறோம். நான் வாசிக்கலாம். 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரிய ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான் என்று சொல்லி பாருங்க. இப்போ என்ன வந்துருச்சுன்னா அவனுக்கு பயம் வந்துருச்சு. ஆண்டவரை நம்பினதான ஒரு மனுஷன் இப்போ பிசாசு சின்ன ஒரு போராட்டத்தை கொண்டு வரும் பொழுது, சின்ன ஒரு போராட்டத்தை கடந்து வரும் பொழுது, சின்ன ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது பாருங்க அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னா அவனுக்கு பயந்து என் மேலே சுமத்துவதை நான் சுமப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறதான ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். இன்னைக்கு அநேக நேரங்களிலே பிசாசுடைய போராட்டங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாமல் அநேகர் அதிலே விழுந்து போகிறபடினாலே அநேகர் மேலே பாரம் சுமத்தப்படுகிறது. அநேகர் இந்த நுகத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இந்த காரியத்தை ஆண்டவர் எதற்காக அனுமதித்தார் என்று சொன்னா, இந்த அசீரியர்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பிக்க விரும்பினார். அந்த அசீரியர்கள் நினைச்சாங்க ஆண்டவரால் ரட்சிக்க கூடாது என்று சொல்லி. பின்பதாக இந்த காரியத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அவன் மேலே 300 தாலந்து வெள்ளியும் 30 தாலந்து பொண்ணும், ஒரு தாலந்துனா எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 56.750 கிராம், 56 கிலோ 750 கிராம் ஒரு தாலந்து அப்படின்னு சொன்னா 300 தாலந்துனா எவ்வளவு, எத்தனை கிலோ வெள்ளி
அவன் மேலே சுமத்தி இருப்பானா பாருங்க. 300 தாளந்து கிட்டத்தட்ட 17,000 கிலோகிராம் வெள்ளி அவ்வளோ கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. 30 தாளந்து பொண்ணுனா பாருங்க 1200 கிட்ட அவ்வளவு வெள்ளி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு பாரு, அவ்வளோ தங்கம் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இதனால எல்லாவற்றையும் இழந்து போனான். கதவுகளில் ஆலயத்தில் இருக்கிற எல்லா பொண்ணும் எல்லா தங்கமும் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டியதாய் காரியம் காணப்பட்டது. இன்னைக்கு அநேக நேரங்களிலே ஒரு பிசாசு நம்மளே சுமத்தும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிறதான எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வான். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய விசுவாசம், நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்குரியதான என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ, ஆவிக்குரிய காரியங்கள் என்னெல்லாம் இருக்குதோ, அது எல்லாவற்றையும் பிசாசு பாரம் சுமத்தும் பொழுது அவன் எடுத்துக்கொள்வான். எப்பொழுது சுமத்தப்பட்டுச்சுன்னா பாருங்க, இந்த அசீரிய ராஜா வந்த பொழுது அவன் மேலே பாரம் சுமத்தப்படலை. இவன் ஒப்புக்கொண்ட பொழுது நான் குற்றம் செய்தேன், என் மேலே சுமத்துவதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அந்த நுகத்திற்கு ஒப்புக்கொண்ட பொழுதுதான் பாருங்க அவன் மேலே நுகம் சுமத்தப்பட்டது. ஹல்லேலூயா. இப்போ இந்த நுகம் சுமத்தப்பட்டது மாத்திரமல்ல, இவன் சுமத்தினான நுகத்தினாலே, இவன் சுமத்தினான பாரத்தினாலே எல்லாவற்றையும் இழந்து போனான். கதவுகளை இழந்து போனான், உள்ள ஆலயத்தில் இருக்கிறதை இழந்து போனான், கூடாரத்தில் இருக்கிறதை இழந்து போனான், வீட்டிலையும் ஆலயத்திலையும் அவனுடைய பாதுகாப்பு எல்லாம் இழந்து போனவனாய் இப்போ எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனிதனாய் காணப்படுறான். ஹல்லேலூயா. அதோடு கூட முடிஞ்சு போகல. இப்பொழுது பாருங்க, அங்கே இன்னொரு மனுஷனை அனுப்பி என்ன பண்றானா, அவனை தூஷிக்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு பாரம் சுமத்தும் பொழுது பாருங்க, அது சில நேரங்களில் நம்மை ஏளனத்திற்குள்ளாய் கொண்டு செல்லுகிறதா இருக்கிறது. இந்த சுமையை சுமத்துறது மாத்திரமல்ல, இப்போ வந்துட்டாங்க, அங்கிருந்து கிளம்பி வந்து இப்போ எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தூஷிக்கிறாங்க. ஆண்டவரை நம்பிட்டு இருந்தியே, ஆண்டவரை விடுவிப்பார்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, இப்போ அந்த ஆண்டவர் எங்க? அந்த ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை ரட்சிக்க முடியல, உன்னை எப்படி அந்த ஆண்டவர் ரட்சிப்பார் என்று சொல்லி இந்த எசேக்கியா சொல்லுகிறதான வார்த்தையை நம்ப வேண்டாம் என்று சொல்லி அந்த ஜனங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த எசேக்கியா கெஞ்சுறான், எங்களுக்கு சீரிய பாஷை நல்லாவே தெரியும், எங்க சீரிய பாஷையில பேசினா போதும், அந்த நாங்க கேட்டுக்கிறோம், நாங்க இந்த யூத மொழியில பேச வேண்டாம், இந்த ஜனங்கள்லாம் கேட்பாங்களே, எங்களுக்கு வெக்கமா இருக்குமே, இந்த பாரத்தினால எங்களுக்கு வெக்கம் அவமானமா இருக்குமே என்று சொல்லி பாருங்க. அதுல அவனை பார்த்து கேட்கும் பொழுது அவன் சொல்றான், நான் உங்கள்கிட்ட பேச வந்தேன், உங்களை வெக்கப்படுத்த அல்லவா நான் வந்தேன்னு சொல்லி அவங்களுக்கு பதில் சொல்றான். இன்னைக்கு சில நேரங்களில் பிசாசு நம்ம மேலே பாரம் சுமத்தும் பொழுது எல்லாத்தையும் இழந்து போக நிலைமை காணப்படும். அது மாத்திரமல்ல, நிந்தை அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படும். ஹல்லேலூயா. பிசாசுடைய பாரம் நம்ம இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போடும். அது மாத்திரமல்ல, நிந்தைகளையும் அவமானங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். ஆனா ஒரு சின்ன காரியத்தில் அவன் தவறினபடினாலே, ஆமென், சின்ன காரியத்தில் தவறினபடினாலே இப்போ இஸ்ரவேலுக்கு நடந்ததை பார்த்தா, நம்பினதான தேவனை நம்பினதான ஒரு மனுஷன் தான் இஸ்ரவேலுக்கு நடந்ததை பார்த்த பொழுது இவனுக்கு ஒரு பயம் உண்டானது. இந்த தேவன் எதற்காக இந்த சனகரிப்பை அனுப்பினார் என்று சொன்னால், இந்த சனகரிப்புக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக. இஸ்ரவேல் விழுந்ததற்கான காரணம் அவர்கள் செய்த மீறுதலினாலே. ஆகையினாலே என்னை விசுவாசிக்கிற இந்த எசேக்கியாவின் மூலமாக அந்த அசீரியர்களுக்கு யார் தெய்வம் என்பதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த அசீரியர்களை யூதாவுக்கு விரோதமாய் ஆண்டவர் அனுமதித்தார். ஆனா இந்த எசேக்கியாவை பாருங்க, அவனிடத்திலே ஒப்பு கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். ஆகினாலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படல. அதற்கு பதிலாக அவன் மேலே பாரம் சுமத்தப்பட்டது, நுகம் சுமத்தப்பட்டது, எல்லாவற்றையும் இழந்து போனான். இப்பொழுது அவன் நிந்தையும் அவமானமே அடைகிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில அனுமதிக்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு நுகத்தை அனுமதிக்கும் பொழுது, அந்த நுகம் நாம் ஜெயம் எடுக்கும்படியாக. இந்த சனகரிப்பை ஆண்டவர் அனுப்பினதற்கான காரணம், இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, அசீரியர் நினைச்சிட்டு இருக்காங்க, இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவரால் ரட்சிக்க முடியல, இந்த யூதாவை ரட்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் ஜெயம் எடுத்தோம் என்று சொல்லி அன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் எதற்காக இவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே திட்டமும் தெளிவாக எழுதியிருக்கார். இவங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல, ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கல, ஆகினால் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை ஒப்பு கொடுத்தார். ஆனால் இந்த யூதாவை கொண்டு, இந்த தன்னை நம்பி இருக்கதான எசேக்கியாவை கொண்டு இந்த அசீரியர்களுக்கு யார் தெய்வம் என்பதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அசீரியர்களை அனுப்பினாரு, ஒரு பாரத்தை அனுப்பினாரு, ஒரு நுகத்தை அனுப்பினாரு. ஆனா இவனோ அதற்கு பயந்து போய் என் மேலே சுமத்துவதை சுமத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தான். இப்போ எல்லாவற்றையும் இழந்து போனான். இப்போ எல்லாவற்றையும் இழந்தது மாத்திரமல்ல, நிந்தை, ஹல்லேலூயா, மற்றவரால் பரியாசம் பண்ணப்படுறான், மற்றவரால் நிந்திக்கப்படுறான். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் அனுமதிக்கிறதான சின்ன காரியங்களிலே நாம் தயங்கி பயந்து அதில் ஜெயம் கொள்ளாமல் இருக்கிறபடினாலே அநேக நேரங்களில் விழுந்து போகிறோம். ஆண்டவர் அனுமதிக்கிறதான காரியம் நாம் ஜெயிப்பதற்கு மாத்திரம்தான். கோலியாத்தை அனுப்பினதற்கான காரணம் தாவீது ஜெயம் எடுக்கும்படியாக மாத்திரம்தான். ஆண்டவர் நம்மேலே சுமக்கிறதான சுமை நம் ஜெயமுள்ளவர்களாய் நடக்கும்படியாகத்தான். ஆனால் அதை நாம் விட்டு விடுவோம் என்று சொன்னால், அதை நாம் தள்ளி விடுவோம் என்று சொன்னால் பாருங்க, நம்மேலே பிசாசு பாரம் சுமத்துவான். அது நம்முடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை நிந்தையும் ஏளனமாய் மாற்றி போடும். ஹல்லேலூயா. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு
ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு தைரியத்தோடு கூட இருக்கிறோமா? எனக்கு அநேக நேரங்களிலே இதனாலே நாம் சோர்ந்து போகிறோம் என்று சொன்னால் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சோதனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் நமக்குள்ளாக வருகிறது ஒரு பயம். ஐயோ, என்னால் இதை கடக்க முடியாது, என்னால் கடக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இருந்தாலும் நம்மால் இதை தாண்ட முடியாது என்று சொல்லி அநேக சின்ன சின்ன போராட்டங்களினாலே நாம் தாண்ட முடியாது என்று சொல்லி அந்த போராட்டங்கள் நம்மை மேற்கொள்ள விடுகிறபடினாலே அநேக பாரமான நுகங்கள் நம்மேலே சுமத்தப்படுகிறது. இந்த சனகரிப்பை பாருங்க, இவனால் ஈஸியாக ஜெயிச்சிருக்க முடியும். அல்லேலூயா, ஈஸியாக ஜெயிச்சிருக்க முடியும். பாருங்க என்ன நடந்தது, முடிவில் நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இவன் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போனா, இப்ப எல்லாவற்றையும் நிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஆண்டவர் ஒரே ராத்திரியில தூதனை அனுப்பினார். 185,000 பேர் ஒரே ராத்திரியில விழுந்து போனாங்க. அல்லேலூயா, ஆண்டவர் நுகத்தை முறித்தார், கட்டுகளை முறித்தார், ஜனங்களை திருப்பினார். ஆமென். அந்த தேவன் ஒரே நாளிலே உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த ஆண்டிலே அவன் நுகம் உங்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கிறது. அவன் கயிறுகளால கட்டியிருக்கிறான். அவனுடைய பாரம் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போக பண்ணினது. உங்கள் வாழ்க்கையில நிந்தைகளை கொண்டு வந்தது, அவமானங்களை கொண்டு வந்தது, மற்ற மனுஷர்கள் நம்மை தூசிக்கிறதுக்கு ஏதுவாய் கொண்டு வந்தது. ஆனால் கடைசியில எசேக்கியாவை ஆண்டவர் கைவிடல. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினாரு. 180,000 பேர் அல்லேலூயா ஒரே நாள்ல விழுந்து போனாங்க. இந்த எசேக்கியா என்ன செய்தானா, மீண்டுமாய் ஆண்டவரிடத்துல திரும்பினான். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே, நான் செய்தது தவறு என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ரட்சிப்புக்காய் காத்திருந்தான். ஆண்டவர் அவனை விடுதலையாக்கினதான தேவனாய் இருந்தான். ஆனா இந்த காரியத்தினாலே அவன் ஒரு நாள் இந்த காரியத்தை தாண்டி போவதற்கு, இந்த நுகத்தை அறுத்தெறிவதற்கு, ஆமென், தடைகளை தாண்டி என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தடைகளை மாற்றுகிறவர் உங்களுக்கு முன்பே சொல்லுகிறார். அவர்கள் தடைகளை தாண்டி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தடைகளை, அநேக தடைகளை தாண்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா இந்த தடைகளை பார்த்து நாம் சோர்ந்து போவோம் என்று சொன்னால், இதை பார்த்து பயந்து போவோம் என்று சொன்னால், பிசாசு நம்மேலே நுகம் சுமத்துறவளாய் இருக்கிறான். அல்லேலூயா, பிசாசு நம்மேலே நுகங்களை சுமத்துகிறான். ஆகினால் தான் பாருங்க, இன்னைக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து பயப்படுறீங்க. உங்க வாழ்க்கையை குறித்து, எதிர்காலங்களை குறித்து, உங்கள் பலவீனங்களை குறித்து, உங்கள் வியாதிகளை குறித்து, அநேக காரியங்களை குறித்து பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் பாருங்க, இந்த பயம் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தூக்கத்தை கெடுக்கிறது. இந்த பயம் தான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை இழந்து போக பண்ணுகிறது. இந்த பயம் ஒரு ஆவி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த பயம் ஒரு ஆவியா இருக்கிறது. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், பயப்படுகிறவர்கள், அல்லேலூயா, அவிசுவாசிகள், அருவருப்பானங்க, இவங்க யாருமே எல்லாம் எங்க போவாங்கன்னா அந்த அக்னி கடலுக்கு போவாங்கன்னு சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, நம்மோடு கூட இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். இசைக்கியாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவனோடு கூட இருந்தார், அவன் செய்த எல்லாம் அனுகூலமாய் இருந்தது என்று சொல்லி இசைக்கியால சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற தேவன், நாம் சுமக்கிறதான நுகத்தை நமக்கு கொடுத்ததான தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணராதபடினாலே பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஒரு சகோதரி திடீர்னு ஒரு நாள், ஐயோ நான் கீழே விழுந்துட்டேன், கை உடஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க. ஆமே, இன்னும் கீழே விழுந்துட்டீங்க. நான் அப்புறம் விசாரிச்சப்போ யாரோ ஒருத்தங்க பாம்புன்னு சொன்னாங்களாமா. இந்த அம்மா ஆட்டோலேருந்து கீழே குதிச்சிருக்காங்க. இல்லையா, சொன்னதுக்கே குதிச்சிட்டாங்க பாருங்க. ஆமே, அன்றைக்கி அநேக வாழ்க்கையில் அப்படி தான், வார்த்தைகளை சொன்னாலே போதும் குதிக்கிற ஜனங்களாக தான் இருக்கிறாங்க. பயத்தை கொண்டு வந்து பிசாசு நம்முடைய வாழ்க்கையில நுகத்தை சுமத்தி கொண்டிருக்கிறான். ஆமென். ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கும் பொழுது நாம் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனால் இந்த பயமே தான் அனைவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கு. யோபு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. அல்லேலூயா. நான் வாசிக்கல, யோபு 3ஆம் அதிகாரம், அதில் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. யோபு 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது என்று சொல்லி நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அநேகருடைய வாழ்க்கையில பயப்படுகிறதான காரியம் தான் நான் நேரிடுது. இவன் தான் கேட்டான், இசைக்கியா தான் கேட்டான், எனக்கு பயமா இருக்குது, நான் குற்றம் செய்தேன், என் மேலே சுமத்துகிறதை நான் சுமப்பேன் என்று சொல்லி பயந்து தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே தான் அவன் தன் மேலே சுமத்த வேண்டியதை சுமத்தான். இன்னைக்கு அநேக நேரங்களில் உங்கள் மேலே சுமத்தப்படுகிறதான கட்டுகளை ஆண்டவர் ஏற்கனவே ஜெயித்து விட்டார். நமக்காக ஆண்டவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து விட்டார். சிலுவையின் மரணத்தினாலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டார். ஆனால் இன்னும் பிசாசுக்கும் அவனுடைய பிரச்சனைகளுக்கும் நாம் பயந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் பயந்தது நமக்கு நேரிடும். ஆமென். நாம் இந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும், எதனாலே நோக்கம், எதனாலே நம்முடைய பாடுகள். இந்த எசேக்கியா சனகரிப்புக்கு பயந்தபடினாலே, இந்த எசேக்கியா தேவனை நம்புவதை காட்டிலும் சனகரிப்புக்கு
சனகரிப்புக்கு அவன் பயந்திருந்தபடினாலே அவன் மேல் பாரம் சுமத்தப்பட்டது. இன்னைக்கு உங்கள் மேலும் என் மேலும் பாரம் சுமத்தப்படும் என்று சொன்னால், நம்மேலே பாரம் இருக்கும் என்று சொன்னால், நம்மை கட்டி கொண்டு இருப்பான் என்று சொன்னால், அதற்கு காரணம் வேற யாருமே கிடையாது. நாம் ஆண்டவரை எவ்வளவு விசுவாசிக்க வேண்டுமோ, ஆண்டவருக்கு எப்படி பயந்து இருக்க வேண்டுமோ, எப்படி நம்பி இருக்க வேண்டுமோ, அதை நாம் செய்வதை காட்டிலும் இன்னைக்கு மனுஷருக்கும் பிசாசுக்கும் போராட்டங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் பயந்து கொண்டிருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில அமைதல் இல்லை, சமாதானம் இல்லை, பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு யாரை நம்பி கொண்டிருக்கிறோம்? எசேக்கியா செய்த தவறை போல நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? எசேக்கியா செய்கிறதான எசேக்கியாவுடைய வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கையை காணப்படுகிறதா? தேவன் ஒரு நாளிலே நமக்கு ஜெயம் கொடுக்கிறதான தேவனாக இருக்கிறார். ஒரே ராத்திரி தான் பாருங்க, முடிவிலே இந்த எசேக்கியா ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்பதை இந்த ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி திரும்பின பொழுது, ஒரே ராத்திரியிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் அறுத்து போட்டார். எல்லாவற்றையும் தேவன் கட்டுகளை அறுத்து போட்டார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறதான தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதான தேவனாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் யாருக்கு பயந்து கொண்டிருக்கிறீங்க? உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார். ஆமென். இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்களே பாருங்க பண்றதான காரியம். சில பேர் ஊழியக்காரங்களை வீட்டுக்கு வரும்போது அப்படி அவங்க வீட்டில் அது இருக்குது, உங்க வீட்டில் இந்த பிசாசு இருக்குது, உங்க வீட்டில் அந்த இருட்டு இருக்குது, உங்க வீட்டில் இருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு போயிடுறாங்க. நம்ம ஆளுகளும் அது இருக்குது இது இருக்குன்னு பயந்துகிட்டு இருக்கிறோம். ஆமென். எச்சரிக்கையா இருங்க. அநேக ஊழியக்காரங்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. நம்மோடு கூட இருக்கிறவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர் தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் வந்து சொல்றாங்க, உங்க வீட்டில் பிரச்சனைக்கு காரணம் கட்டுகள் இருக்குது, உங்க வீட்டில் அந்த பிசாசு இருக்குது, இந்த பிசா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஊழியக்காரன் வந்து இந்த பிசாசுகளை பார்த்துட்டு அந்த பிசாசுகளை துரத்தாம போவானா, அந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்ட ஊழியக்காரன் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆகினாலே இப்படி சொல்லுகிறதான மனுஷருக்கு நீங்க பயப்படாதீங்க. இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க தயவு செய்து ஏத்தாதீங்க. நீங்கள் தெளிவாயிருங்க. இப்படிப்பட்டதான காரியங்களை கொண்டு வந்து, ஐயோ எங்க வீட்டில் அது இருக்குன்னு சொல்லிட்டாரே, இந்த பாஸ்டர் இது இருக்குன்னு சொல்லிட்டாரே, அதற்காக பயந்து ஓடுகிறதான ஒரு கூட்டம் இருக்குது. எச்சரிக்கையோடு கூட காணப்படுங்க. அல்லேலூயா. நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். எசேக்கியாவோடு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் எசேக்கியாவோடு கூட இருந்தார். ஆமென். எசேக்கியாவோடு கூட ஆண்டவர் இருந்தார். இவன் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சனகரிப்புக்கு தன்னுடைய சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. அவனோடு கூட ஆண்டவர் இருந்தார். ஆனா இப்போ எசேக்கியா பார்த்து சொல்றான், நான் குற்றம் செய்தேன், என் மேலே சுமத்துவதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தான். அவன் மேலே சுமக்க முடியாத பாரத்தை சுமந்தான். அதனால எல்லாவற்றையும் இழந்து போனான். அதனாலே நிந்திக்கப்பட்டான், அவமானங்களை சந்தித்தான். ஆனால் கடைசியில ஆண்டவரிடத்தில் திரும்பின பொழுது, ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருந்த பொழுது பாருங்க, ஆண்டவர் ஒரே ராத்திரியில எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். அல்லேலூயா. ஒரே ராத்திரியில எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதத்திலே ஒரே ராத்திரியில் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை சில நேரங்களிலே சில காரியங்களை, சில நுகத்தை கர்த்தர் நாம் கடக்க வேண்டும் என்று சொல்லி சுமத்துகிறதான அந்த நுகத்தை நாம் சுமக்காமல், அந்த பாரத்திற்கு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலோ, அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளாமலோ, அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காமலோ, அதை தாண்டி போகாமலோ, அதற்கு பயந்தோ, அதற்கு செவி கொடுக்காம அதை அற்பமா எண்ணி நாம் தள்ளிவிட்டு நாம் நடந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், அதனாலே நாம் ஒருவேளை பாரம் சுமத்தப்பட்டிருக்கலாம், ஒருவேளை பிசாசு நம்ம மேலே சுமையை வைத்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே தேவனிடத்திலே முழுமனதோடு கூட திரும்புவோம் என்று சொன்னால், ஆமென், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அறுத்து போடுகிறதான தேவனாக இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது பாருங்க, கடைசி அந்த சிலுவையின் மரணத்திற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் கதறி அழுகிறதான அந்த கெத்செமனே காட்சி பாருங்க. ரத்தத்தின் பெருந்துளிகள் வேர்வையாய் வந்தது. வியாகுலப்பட்டார், அவர் அழுதார். அவர் வியாகுலத்தோடு கூட அவர் கண்ணீர் வடிக்கிறதான நிலைமை காணப்பட்டது. அல்லேலூயா. அவர் கண்ணீரோடு கூட இருக்கிறார். ஏன் கண்ணீர் விட்டார் என்று சொன்னா, அவர் தாண்டி போக வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. அல்லேலூயா. அவர் கடக்க வேண்டிய ஒரு நுகம் இருந்தது. ஆமென். அவர் செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருந்தது. ஐயோ, இந்த பாடுகள் வழியாய் பிரவேசிக்க வேண்டும். ஐயோ, என்னுடைய முகம் பிதாவுக்கு மறைக்கப்படும். ஒரு பாவமும் செய்யல, ஆனால் என் மேலே சர்வ லோகத்தின் பாவமும் சுமத்தப்படுகிறது என்று சொல்லி தேவன் வியாகுலப்பட்டு கண்ணீரோடு கூட அந்த கெத்செமனேலே காத்து கொண்டிருக்கிறதான நேரத்திலே ஒரு தூதனை அனுப்பி தேவன் பலப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு தூதனை அனுப்பி தேவன் பலப்படுத்தினார். பலப்படுத்தினது மாத்திரமல்ல, அந்த சித்தத்திற்கு அவர் பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்தார். அந்த நுகத்தை சுமக்கும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது, தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டுகளை அவிர்த்தார். அல்லேலூயா. மரணத்தினால் அவரை கட்டப்படக்கூடாது இருந்தது. எப்பொழுதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து பலனடைந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்த பொழுது தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டுகளை அவிழ்த்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கூட பயந்து போகாம, சோர்ந்து போய் ஓடாம, ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த காரியங்களை, ஒருவேளை கோலியாத்தை போல இருக்கலாம், ஒருவேளை பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம், ஒருவேளை நமக்கு பார்க்கும் பொழுது ஐயோ இவ்வளோ பெரிய கோலியாத்தை, இவ்வளோ பெரிய பிரச்சனையா, ஆனால் ஆண்டவர் எதற்காக அனுமதித்தார் என்று சொன்னால், நாம் தாண்டி போகும்படியாக, நாம் ஜெயம் எடுக்கும்படியாக, நம்மோடு கூட இருக்கிறதான தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மற்ற ஜனங்கள் அறிந்து
சுமந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அதிலே பயந்து போய் என்னால் முடியாது, என்னால் இதற்கு கீழ்ப்படிய முடியாது, என்னால் இதை செய்து முடிக்க முடியாது. ஒருவேளை சித்தமாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் மேல் வைக்கிறதான நோக்கமாக இருக்கலாம், ஒருவேளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியமாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சீர்திருந்துகிற வழியாக இருக்கலாம், எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த காரியத்தை செய்வதற்கு முழு மனதோடு கூட உங்களை ஒப்பு கொடுத்து அதை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்கள் மரண உபாதைகளின் கட்டுகளை அவிழ்க்கிறதான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பெரிய நம்மளாம் அவ்வளவு பெரிய பாடுகளை சகிக்கல பாருங்க. அவர் எவ்வளவு நமக்காக உபத்திரவப்பட்ட, ஒரு பாவம் செய்யலைங்க, ஒரு பாவம் செய்யலை. ஆனால் மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். நம்ம இன்னைக்கு நாம் செய்யாத தவறு நம்ம மேலே சுமத்துனாங்கன்னா நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்குது. அவர் ஒரு பாவமும் செய்யலை, ஆனால் சுமத்தப்பட்டது, ஆனால் அதை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதை சகித்து கொண்டார். அவர் பாடுகளை சகித்தார், உபத்திரவத்தை சகித்தார், அடிக்கப்பட்டார், அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. அழகான தேவன், பூரண அழகுள்ளவர், நமக்காக அந்த கேடுற்றார். ஆனால் எல்லாவற்றையும் பொறுமையோடு கூட சகித்தார். சகிக்கும்படியான பலனையும் தேவன் அனுப்பினார். அவர் கதறிக்கொண்டிருக்கிற நேரத்தில், வியாகுலப்படுகிற நேரத்தில் ஒரு தூதனை அனுப்பி பலப்படுத்தினார். அதை செய்து முடிக்கும்படியாக, அதை ஜெயமாய் தாண்டும்படியாக அவர் அந்த சுமையை சுமந்தபடினாலே, அந்த நுகத்தை சுமந்தபடினாலே பாருங்க, அவர் மேலே எந்த நுகமும் சுமத்தப்பட முடியவில்லை. ஆமென். மரணத்தினாலே அவரை கட்டக்கூடாது இருந்தது, மரணத்தினால் அவரை கட்ட முடியவில்லை. அவர் உயிரோடு கூட எழுந்ததான தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம் பாருங்க. அந்த தேவனை தான் ஆராதிக்கிறோம். அவரோடு கூட நாம் நுகம் சுமப்போம் என்று சொன்னார். அவருடைய நுகத்தை நாம் சுமப்ப நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனாலும் நம்மை கட்டவே முடியாது. அல்லேலூயா. மரணத்தினால் அவரை கட்டக்கூடாது இருந்தது. இந்த உலகத்தின் காரியங்களினால் உங்களையும் என்னையும் கட்டவே முடியாது. அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள். ஆமென். அவர் விசுவாசிகள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கு அவருடைய புத்திரர் ஆகும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆனால் இந்த நாளில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆமென். பிரச்சனைகளை பார்த்து பயந்து இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் சிறுமைப்பட்டிருந்தாலும் பாருங்க, உங்கள் சிறுமையை மாற்றுகிறதான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சிறுமைப்படுத்தினேன், இனி உங்களை சிறுமைப்படுத்தாதிருப்பேன், இப்பொழுதும் நான் உங்கள் நுகத்தை முறித்து உங்கள் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் செய்யணும். 15ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 1 நாகும் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதும் இல்லை, அவன் முழுதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லி இந்த யூதா, இந்த நுகத்தை எசேக்கியாவின் காலத்திலே நுகம் சுமத்தப்பட்டதான இந்த யூதாவை பார்த்து சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, துஷ்டன் இனி வருகிறது கிடையாது. அல்லேலூயா. துஷ்டன் இனி வருகிறதில்லை, அவன் முழுதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் 2 காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆமென். என்ன பண்ணு? ஆமென். பண்டிகையில் ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுங்க. இந்த பண்டிகை நாட்களிலே ஒரு சகோதரி பொருத்தனை பண்ணினா பாருங்க. அல்லேலூயா. அண்ணால் பாருங்க, இந்த பண்டிகை நாள் வந்த பொழுது ஆலயத்துக்கு போய் ஆண்டவரோடு கூட ஒரு பொருத்தனை பண்ண. ஆண்டவரே, எனக்கு நிந்தையா இருக்குதுப்பா, என்னுடைய கூட இருக்கிறதான என்னுடைய கணவருடைய இன்னொரு மனைவி என்னை நிந்திக்கிறா, என்னுடைய குடும்பம் என்னை நிந்திக்கிறது, எனக்கு நிந்தையா இருக்குது, எனக்கு அநேக நாட்களாய் குழந்தை இல்லை, நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், இந்த நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும், நான் உமக்கே அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணினா பாருங்க. அல்லேலூயா. அந்த பொருத்தனை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவருடைய கட்டுகளை, அவருடைய அவமானங்களை, அவருடைய நிந்தைகளை மாற்றினார். ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தது மாத்திரமல்ல, இன்னும் எக்ஸ்ட்ராவா ஆண்டவர் கொடுத்ததான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனிடத்தில் இந்த நாள் ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. இனி நான் உண்மை மாத்திரம் சார்ந்திருப்பேன். இனி எனக்கு விரோதமாக என்ன போராட்டம் வந்தாலும் சரி, விரோதமாக என்ன காரியங்கள் வந்தாலும் சரி, உமது நாமத்தினாலே நான் கடந்து போவேன். அல்லேலூயா. உமது நாமத்தினாலே கடந்து போவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆனால் இன்னைக்கு அநேக நேரங்களிலே இதை தாண்டுவதற்கும் இதை சுமப்பதற்கு, கடந்து போவதற்கும் நாம் தயங்கி கொண்டிருக்கிறபடினாலே அநேக பாரங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி நாம் இன்னைக்கு தைரியத்தோடு கூட கிடப்பதற்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உமது நுகத்தை சுமக்க நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இனி நான் என்னுடைய நுகத்தை சுமக்கிற தேவன் நீர், என்னுடைய நுகத்தை முறிக்கிற தேவன் நீர், எனக்கு விடுதலை கொடுக்கிறதான தேவன் நீர். அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக இனி துஷ்டன் உன்னிடத்திலே கடந்து வருகிறதில்லை, அவன் முழுதுமாய் சங்கரிக்கப்பட்ட. இன்னைக்கு விசுவாசிங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை முழுதுமாய் விடுதலை ஆக்கிவிட்டார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரோடு கூட நீங்கள் ஒரு பொருத்தனை செய்யணும். இனி நான் உண்மையாக உம்முடைய நுகத்தை சுமக்க
சுமப்பேன், உம்முடைய வார்த்தைகளில் நடப்பேன், உம்முடைய வசனத்தில் நடப்பேன், உம்முடைய பாதையில் எங்கே நடத்துகிறீரோ அந்த பாதையில் நடத்துவேன். அதுக்கும் மேலாக என் மேலே என்ன பாரம் வைத்திருக்கிறீர், என் மேலே என்ன நோக்கம் வைத்திருக்கிறீர், என் மேலே என்ன சித்தம் வைத்திருக்கிறீர், எதற்காக என்னை அழைத்தீர் என்பதை நான் அறிந்து கொண்டு அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முழுதுமாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுவார். இனி எந்த சத்துருவோ எந்த கட்டுகளோ இதுவரைக்கும் எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துச்சோ, எதெல்லாம் உங்களை பாரமா சுமத்துச்சோ, எதெல்லாம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் ஓடுகிறதான ஓட்டத்திலே தடையா இருந்ததோ எல்லாவற்றையும் கற்றர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்தை விசுவாசத்தோடு கூட கண்களை மூடி அவரிடத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். உங்கள் பாரம் எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்கள் பிரச்சனைகள் எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்கள் போராட்டங்கள் எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனால் கூடாத காரியம் என்பது ஒன்றுமே கிடையாது. எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை ரட்சிக்கிற தேவன் அவரே. என் மேலே பாரம் சுமத்தினாலும் என்னை ரட்சிக்கிற தேவன் அவரே. அவரிடத்திலே மரணத்திற்கு நீங்களாகும் வழிகள் உண்டு என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இன்றைக்கு நிலைமை பார்த்து பயப்படாதீங்க. எசேக்கியா செய்த ஒரே காரியம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அவனோடு கூட இருந்தோம், அவன் ஆண்டவரை நம்பி இருந்தோம், எல்லா இடத்திலும் அடைக்கப்பட்ட பொழுது, சத்துரு எல்லா இடத்திலும் சுற்றி வந்த பொழுது அவன் சத்துருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவனுக்கு முன்பதாக தாழ்ந்து போனான். அவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தான், பிசாசுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு அநேக நேரங்கள் அநேக இச்சைகளினாலே அநேக துர்க்கிரியைகளினாலே பிசாசுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும்படியாக, நம்மேலே பாரம் சுமத்தும்படியாக பிசாசு நம்மை முற்றுகை போட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். அவர் நம்மை ஜெயமாய் ஏற்க பண்ணுகிறதான தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வியாதிகளிலே, நம்முடைய பலவீனங்களிலே, நம்முடைய நெருக்கங்களிலே, நம்முடைய கடன் பாரங்களிலே, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றிலும் அவர் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை எத்தனையோ ஆண்டுகளாக இந்த வியாதினாலே நான் பாரப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம்? ஒருவேளை ஆண்டவர் விட்டு தூரம் போகிறதான காரியமாய் கூட இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவரோடு கூட ஒரு பொருத்தனை பண்ணுங்கப்பா. என் பாரம் என்னுடையது அல்ல, என் பாரம் உம்முடையது. என்னுடைய பாரத்தை சுமக்கிறவர் நீர். நான் உம்முடைய பாரத்தை சுமக்க மறக்கக்கூடாதுப்பா. நான் உம்முடைய பாரத்தை சுமக்க மறக்கக்கூடாது.